ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங் டு ஆல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மட்டும்தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சேனல் இப்போ என்ன ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண போகிறோம்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அம்மாக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிக்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ தென் யூஸ் பண்ணியிருக்க நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயரு பிஎன்ஜி இமேஜ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 16:9 தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் per செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்க லேயர் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ தென் லேயர் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதே ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ இப்போ இமேஜை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி லேண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இமேஜை 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இமேஜுக்கு பக்கத்தில் எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இதோட லிங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது 30 செகண்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த லவ் மாம் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஓவரால் அனிமேஷன் கிளிக் பண்ணி இதில் போய் ஃப்ளோட்டிங் கொடுத்துருங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பார்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணி ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க. ஒயிட் கலர் செலெக்ஷன் பண்ணி ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருங்க. ஓகே, இதையும் அப்படியே 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாங் செலக்ட் பண்ணணும். சாங் பார்த்தீங்கன்னா நான் இந்த லேயரோட எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சுருக்க சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சும்மா ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்போர்ட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஏறாம இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணி கிளிக் பண்ணி அப்படியே ஷேர் கொடுங்க. ஸோ ஷேர் கொடுக்குற பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஒருத்தவங்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தென் என்ன மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சஜஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் பாய்.